வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில February 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம வீரா வடிவு கிட்ட அடுத்தடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள தானே நீங்க இருந்தீங்க, உங்களால அந்த குடும்பத்துக்கு ஆபத்து வரும் அப்படிங்கறது அங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஆனா தெரிஞ்சும் உங்களை அந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? உங்க மேல உள்ள நம்பிக்கை. அவங்க உங்களை முழுசா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க அந்த குடும்பத்து மேல எவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு வடிவு சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த வீட்டுல போயிட்டு சாப்பிட்டேன் அப்படிங்கறதுக்காக என் பையனை கொன்னவனா நான் சும்மா விட முடியுமா? அப்ப வீரா சொல்றாங்க, நீங்க பாருங்க, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அந்த குடும்பத்தினால உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வரல. உங்களுக்கு அவங்க அடைக்கலம் தான் கொடுத்தாங்க. அவங்க உங்க பிள்ளைய நீங்க பறி கொடுத்துட்டீங்க அப்படிங்கறதுக்காக கடைசி வரைக்கும் உங்களை நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்னு ராமச்சந்திர சார் நினைச்சுதான் உங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா கடைசியில உங்க வீட்டுக்கு துரோகம் பண்ற மாதிரி நீங்க அவங்க மேலேயே பழி போடுறீங்க. இது கேட்டதோட வடிவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப வீரா நேரா ஜட்ஜையாவை பார்த்து, ஐயா, இவங்க சொல்றது எல்லாமே பொய். என் அண்ணனுக்கும் மாறனுக்கும் எந்தவித சண்டையும் நடக்கல. இந்த சாட்சி கூட ஒரு ஜோடிக்கப்பட்ட பொய் தான். வடிவம்மா அவங்க பையனை இறந்ததுனால அவங்க பையன் இறந்ததுக்கு காரணமா இருந்த மாறனை பழிவாங்க தான் இப்படி எல்லாம் சொல்றாங்களே தவிர்த்து உண்மையாவே இந்த விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அறிவழகனை கூப்பிடுறாங்க. அறிவழகன் அந்த இடத்துல நிக்கிறாரு. அப்ப வீரா கேக்குறாங்க, சரி, நீங்க தானே மாறன முத நாள் விசாரிக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டு அடிச்சது? அறிவழகன் அதிர்ச்சியாகி நிக்க ஜட்ஜையா கேக்குறாரு, யோ, அடிச்சியா? அறிவழகன் சொல்றாரு, சார், நான் எல்லாம் அடிக்கல சார், அவன் ஏதோ கீழே விழுந்து காயம் பட்டுட்டான், அதுக்கு என்ன சொல்றாங்க? வீரா சொல்றாங்க, சார், அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை, அவர் அடிச்சதுக்கான சாட்சி கூட இருக்கு. இது கேட்டதோட ஜட்ஜையா சொல்றாரு, யோ, ஏற்கனவே நீ பல இடத்துல இருந்து சஸ்பெண்ட் ஆகி வந்திருக்க, ஏன் ஏன் இப்படி பண்ற? அதுக்கு அறிவழகன் சொல்றாரு, சார், இவங்க என்ன மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக இப்படி பேசுறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, சார், உங்களை மாட்டி விட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்க எல்லாத்தையுமே நீங்க தான் ஏற்பாடு பண்ணது. இந்த சாட்சி இருக்காரு இல்ல சார், அவரை பொய் சொல்ல சொல்லி ராகவன்டேந்து காசு பிடிங்கிருக்காங்க. இது கேட்டதோட ஜட்ஜையா ரொம்ப அதிர்ச்சியாகி அறிவழகனை பார்த்து, யோ, என்னையா சொல்ற அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, சார், சாட்சி ரொக்க ரொக்கமா பணம் வாங்கினது அவரோட ஃப்ரெண்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு நிக்க வச்சு உண்மையை நிரூபிக்கிறாங்க வீரா. இதையெல்லாம் பார்த்ததோட அறிவழகனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. வீரா இந்த அளவுக்கு மாசா முடிவெடுப்பாங்க அப்படின்னு அறிவழகன் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப அறிவழகன் சொல்றாரு, சார், இவங்க எல்லாத்தையுமே அவங்களாம் கிரியேட் பண்றாங்க, மாறனை காப்பாத்துறதுக்காக எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்றாங்க, இவங்க பணத்தை பயன்படுத்துறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, சார், நான் எந்தவித பணத்தையும் பயன்படுத்தல, ஆள் பலத்தையும் பயன்படுத்தல, இவங்க தான் பணத்தை பயன்படுத்தி ராமச்சந்திர மாதிரி கௌரவமா இருக்கிற ஒரு ஆளை அவமானப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ராமச்சந்திரன் சார் நல்ல பிசினஸ் நடத்துறாருல்ல, அவரை நல்லா இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நடக்கிற ஜோடிக்கப்பட்ட பொய் சார் அப்படின்னு. உடனே ஜட்ஜையா நேரா அறிவழகனை பார்த்து, இங்க பாரு, நீ ஒரு பொய்யான சாட்சிய பயன்படுத்தி ராமச்சந்திரனோட குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிருக்க அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலையும் நீ இந்த வேலையில இருந்தீன்னா இன்னும் எத்தனை பேருக்கு ஆபத்து வரும்னு தெரியல. இனிமே நீ இந்த வேலையை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகனை சஸ்பெண்ட் பண்றாங்க. இது கேட்டதோட அறிவழகனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அதுக்கப்புறமா மாறனும் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. வீராவுக்கு இதை கேட்டதோட ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஜட்ஜையா நேரா வீராவை பார்த்து, இங்க பாருமா, எந்தவித முன் அனுபவமும் இல்லாம ரொம்ப அருமையா வாதாடி உண்மையை நிரூபிச்சிருக்கம்மா அப்படின்னு. இது கேட்டதோட வீராவும் ரொம்ப நன்றி சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொன்னதோட ஜட்ஜையா சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்புறமா மாறன் நேரா வீராவை பாக்குறாரு, வீரா நேரா மாறனை பாக்குறாங்க. அப்புறமா வள்ளி நேரா ராமச்சந்திரனை பார்த்து, அண்ணா, நம்ம வீரா நம்ம மாறனை காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, என் மருமக கண்டிப்பா மாறனை காப்பாத்துவா அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு, அதே மாதிரி காப்பாத்திட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. கண்மணி இதை பார்த்ததோட ரொம்ப வெறியாகுறாங்க. அப்ப ராமச்சந்திரன் வீரா எல்லாரும் வெளியில போறாங்க.
அப்ப கண்மணி நேரா அறிவழகனை பார்த்து, சார் என்ன சார் இப்படி சொதப்பிட்டீங்க? அறிவழகன் சொல்றாரு, இங்க பாரு, மரியாதையா போயிடு, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். அப்ப கண்மணி சொல்றாங்க, சார் நீங்க ஒழுங்கா மூளையை பயன்படுத்திடா இன்னரும் அந்த மாறனுக்கு ஒரு தண்டனைய வாங்கி கொடுத்துருக்கலாம், அதை விட்டுட்டு இப்படி சொதப்பிட்டீங்களே ச்சே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்ததோட அறிவழகன் செம்ம காண்டாகிறாரு. இவளாலதான் இன்னைக்கு என் வேலையே போயிருச்சு, அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அறிவழகன் பழி வாங்கணும் அப்படின்னு துடிக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம கண்மணி இங்கிருந்து வெளியில போக அறிவழகன் அந்த குடும்பத்தையே பார்த்து முறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு. நம்ம வீரா வெளியில வந்ததோட அந்த ஜட்ஜையா இருக்காருல்ல, அவரை போய் பாக்குறாங்க. அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஐயா நீங்க சொன்னீங்கல்ல அன்னைக்கு உண்மை பொய்ன்னு, அதனாலதான் ஐயா மாறன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் சுலபமா நிரூபிச்சேன். ஜட்ஜையா சொல்றாரு, பரவாயில்லையம்மா, நான் ஒரு சின்ன க்ளூ தான் கொடுத்தேன், அதை வச்சு நீ சுலபமா கண்டுபிடிச்சிட்ட. அப்ப வீரா சொல்றாங்க, ரொம்ப நன்றி ஐயா. அவர் சொல்றாரு, உன்ன மாதிரி ஒரு நல்ல வக்கீல இந்த கோர்ட்டு மிஸ் பண்ணிருச்சு. இங்க பாரு, ஒருவேளை நீ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நீ கண்டிப்பா என்ன காண்டாக்ட் பண்ணலாம், உன்னை நான் வக்கீலுக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, ரொம்ப நன்றி ஐயா, நீங்க இதை சொன்னதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். இது கேட்டதோட ஜட்ஜையாவும், சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப வீரா இங்க இருந்து வராங்க, மாறனை ரிலீஸ் பண்றாங்க. மாறன் அந்த இடத்துல நடந்து வரும் பொழுது வீரா மாறனை பார்த்ததோட ஓடி போய் ஹக் பண்றாங்க. இத பார்த்ததோட கண்மணிக்கு ரொம்ப அதிர்ச்சி. கண்டிப்பா இவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டா நடிக்கிறதா இருந்தா அப்படின்னு கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம வீரா நேரா மாறன் கிட்ட, மாறா உன்னை மிஸ் பண்ணிருவோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்ப மாறன் நேரா வீரா கிட்ட, ஏய் என்னடி இப்படி நடிக்கிற? அப்ப வீரா நேரா மாறன் கிட்ட, என்ன நடிக்கிறனா? மாறன் சொல்றாரு, ஆமா நீ இன்னமும் நடிச்சுக்கிட்டு தானே இருக்க. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு நான் ஒன்னும் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை துடைக்க மாறன் சொல்றாரு, என்னடி அழுவெல்லாம் செய்யற? வீரா சொல்றாங்க, இங்க பாரு தயவு செஞ்சு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல ராமச்சந்திரனும் வள்ளியும் அந்த இடத்துக்கு வராங்க. வள்ளி நேரா மாறனை பார்த்து, மாறா அப்படின்னு சொல்ல, மாறன் நேரா வள்ளிய பார்த்து, அத்தை அழுது அழுது வீட்டையே கடலாக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, டேய் உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தாண்டா, எதையுமே புரிஞ்சிக்காம பேசுவ. அப்ப மாறன் சொல்றாரு, அத்தை நான் என்னத்த புரிஞ்சிக்காம பேசுறேன்? அப்ப உனக்கு தண்டனை கிடைச்சி நீ ஜெயிலுக்கு போயிருவ அப்படின்ட்டு எவ்வளவு பயந்தம் தெரியுமா? ஆனா நீ கொஞ்சம் கூட பயமே இல்லாம பேசுற. மாற சொல்றாரு, அத்தை அப்படி நடந்தா நடக்கட்டுமே, என்ன ஆக போகுது? அப்ப நம்ம வள்ளி சொல்றாங்க, உனக்கு எப்பவுமே இப்படிதாண்டா பேச்சு, எதையுமே யோசிக்க மாட்டேன். வீரா உன்னை நம்பி தானே இருக்கா. மாறன் சொல்றாரு, இவளா என்ன நம்பி இருக்கா? எப்படா எனக்கு விவாகரத்து கொடுத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, டேய் என்னடா இப்படி பேசுற? மாற சொல்றாரு, சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். இத பார்த்ததோட வீரா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப கண்மணி இங்கேருந்து வீரா கிட்ட வந்து, ஏய் நீ யார காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணியோ, கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன். என் அண்ணன் இறந்ததுக்கு நானே அவனை பழி வாங்குறேன். வீரா நேரா கண்மணிய பார்த்து, இங்க பாரு கண்மணி, தயவு செஞ்சு இதை இப்படியே விடு, அவனை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்க. கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, நான் கண்டிப்பா அவனை விட மாட்டேன். என் அண்ணன் இறந்ததுக்கு அவனை நான் பழி வாங்கியே தருவேன். அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, கண்மணி தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விடு அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கண்மணி நேரா வீராவை பார்த்துக்கிட்டு, வீரா இத்தனை நாளும் உன்னைய தங்கச்சியா நினைச்சுதான் உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அமைதியாவும் பொறுமையாவும் இருந்தேன். இதுக்கு மேலேயும் அமைதியாவும் பொறுமையாவும் இருந்தா கண்டிப்பா நான் நினைச்சது நடக்கவே நடக்காது. தங்கச்சி உனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீயே அந்த ஆபத்துக்கு முன்னாடி நின்னியன்னா அந்த ஆபத்து உனக்கும் தான் வரும். என்னால எதுவும் பண்ண முடியாது தங்கச்சி, இனிமே மாறனுக்கு என்ன நடக்குதோ அது உனக்கும் சேர்ந்து நடக்க போகுது அப்படின்னு கண்மணி கோவமா அந்த இடத்துல இருந்து வர, வடிவு டக்குன்னு கண்மணிய நிப்பாட்டுறாங்க. கண்மணி நேரா வடிவு கிட்ட, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, வடிவு சொல்றாங்க, அந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்ட போல. கண்மணி சொல்றாங்க, அத்தை சாட்சி சொன்னீங்களே கொஞ்சம் விவரமா தான் சொன்னீங்களா? நீங்க அப்படி சொதப்பினதுனால பாதியும் மாறனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு ரிலீஸ் ஆகுறதுக்கு. வடிவு சொல்றாங்க, கண்மணி மறுபடியும் என்ன இந்த வீட்டுக்குள்ள விடு, நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு விஷம் வச்சிடுறேன். கண்மணி சொல்றாங்க, விஷம் வச்சா அவங்க எல்லாரும் டக்கு டக்குன்னு இறந்துருவாங்க. ஆனா நம்ம துளி துளியா பழி வாங்கணும்னு நினைச்சுமே அது எதுவுமே நடக்காது. அதுக்கு வடிவு சொல்றாங்க, கண்மணி என்ன மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ, நான் பாத்துக்கிறேன். கண்மணி சொல்றாங்க, அத்தை கவலைப்படாதீங்க, இன்னைக்கு சாயந்தரம் வாங்க, நான் பாத்துக்கிறேன்.
இதை கேட்டதோட வடிவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட ராமச்சந்திரன் நேரா வள்ளிய பார்த்து, வள்ளி, மாறனுக்கு ஆரத்தி எடுத்துட்டு வா. உடனே வள்ளியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து நேரா வீராவோட கையில கொடுத்து, வீரா, நீ தானே பொண்டாட்டி, ஆரத்தி எடு. வீரா மாறனுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து தலையில பொட்டு வச்சு வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. மாறனை குளிச்சுட்டு வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாறன் நேரா வீட்டுக்குள்ள வராரு. வந்ததோட ராமச்சந்திரன் நேரா வள்ளிய பார்த்து, வள்ளி, போயிட்டு நல்ல ஸ்வீட் ரெடி பண்ணிட்டு வா. வள்ளி சொல்றாங்க, சரி, நான் எல்லாம் மாறனுக்கு பிடிச்ச ஸ்வீட்டே பண்றேன் அப்படின்ட்டு நேரா கிச்சனுக்கு போயிட்டு ஸ்வீட்டை ஏற்பாடு பண்றாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம வீரா வந்து மாறனுக்கு ஸ்வீட் ஊட்டி விடுறாங்க. ஆனா மாறன் வாங்கிக்கிறாரு. அப்புறமா மாறன் நேரா மாடிக்கு போறாரு. அங்க போயிட்டு மாறன் வந்துட்டு உக்காந்துருக்க. அப்ப வீரா நேரா மாறன் கிட்ட போயிட்டு, இங்க பாரு, ஏன் இப்படி என்கிட்ட நீ ரொம்ப வெறுப்பா நடந்துக்கிற? அதுக்கு மாறன் சொல்றாரு, நான் என்னடி வெறுப்பா நடந்துக்கிறேன்? வீரா சொல்றாங்க, இங்க பாரு, முன்னாடி எப்படி என்ன காதலிச்ச அதே காதல் உன்கிட்ட இருக்கா இல்லையா? மாறன் சொல்றாரு, இருந்தா உனக்கு என்ன, இல்லாட்டி உனக்கு என்ன? எப்படியா இருந்தாலும் உனக்கு விவாகரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்க போறது உறுதி. அப்புறம் ஏன் நீ இப்படி கேக்குற? அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, கையெழுத்து போடுற அளவுக்கு நான் இல்ல, நான் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது. அதுக்கு மாறன் கேக்குறாரு, எதுக்கடி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன்? அதான் என் கூட வாழ விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி நீதான விவாகரத்தை என் மூஞ்சிக்கு நேரா நீட்டுன. இப்ப என்ன இப்படி சொல்ற? அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, நான் தான் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டதோட மாறன் நினைக்கிறாரு, இவ எதுக்காக கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றா, என்னவா இருக்கும் அப்படின்னு. அதே நேரத்துல வீரா இருந்து மாடிக்கு போயிட்டு கவலையா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப வள்ளி நேரா வீரா கிட்ட போயிட்டு, வீரா, அம்மாடி, என்னமாச்சு, ஏமா கவலையா நிக்கிற? வீரா வள்ளி கிட்ட சொல்றாங்க, பாத்தீங்களா வள்ளியம்மா, முன்னாடி மாறன் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவான். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் செய்வான். ஆனா இப்ப நான் அவன் பின்னாடியே போறேன், அவன் என்ன கொஞ்சம் கூட கண்டிக்கவே மாட்டேங்கிறான். அவனுக்கு என்ன பிடிக்காம போச்சோ? ஒருவேளை அவன் மனசுல இருந்து என்ன எடுத்துட்டானோ? நான் அவனை ரொம்ப வெறுப்பாக்கிட்டனோ? அப்ப வள்ளி சொல்றாங்க, ஏ வீரா, என்னடி பேசுற? இது வரைக்கும் மாறன் உன்னை வெறுக்கவும் இல்ல, வெறுக்கவும் மாட்டான். அவன் மட்டும் உன்னை வெறுத்தான்னு வச்சுக்கேன், இந்த உலகமே அழிஞ்சு போன மாதிரி. இங்க பாரு, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அவன் அம்மாவுக்கு அடுத்து உன்னைதான் பாக்குறான். அப்புறம் எப்படி வீரா உன்னை வெறுப்பான்? அவன் எதுக்காக இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா அவனை உன் வரைக்கும் கொண்டு வர வேண்டியது உன்னோட கடமை தானே. இப்படி நீ துவண்டு போக கூடாது. அதுக்கு வீரா சொல்றாங்க, என்ன வள்ளியம்மா பண்றது? நான் என்ன பண்ணாலுமே என்ன திட்டுறானே. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா, கல்யாணம் ஆன பிறகு உனக்கு ப்ரொபோஸ் பண்ணான்னு? அதே மாதிரி நீ ஏதாவது பண்ணு. உடனே வீரா சொல்றாங்க, சூப்பர் வள்ளியம்மா, அப்படி ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல? அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, எப்படியாவது மாறனோட மனசுல காதல் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதோட அவன் எப்படி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தானோ அதே மாதிரி நானும் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதோட வள்ளி சொல்றாங்க, ஆமா, நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணு, உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ எல்லாம் பண்றேன். இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, சரிங்க வள்ளியம்மா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி நேரா அவங்கள பார்த்துட்டு, என்ன என்னமோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும். அப்ப வள்ளி நேரா கார்த்திய பார்த்து, டேய் கார்த்தி, உன் தங்கச்சிக்கு நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும். கார்த்தி கேக்குறாரு, என்ன என்ன அத்தா பண்ணணும் சொல்லுங்க. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாருடா, இத்தனை நாளும் மாறன் தானே வீரா பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப வீரா மாறன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த மாறன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவனை வீராவோட வழிக்கு கொண்டுட்டு வரணும். அதோட வீரா வந்துட்டு மாறனுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறாளாம். சோ அதுக்கு ஏதாவது ஐடியா கூட, நீ தானே இந்த காலத்துல உள்ள ஜெனரேஷன், ஏதாவது சொல்ல. உடனே கார்த்தி சொல்றாரு, அதுக்கு அத்தை ஐடியாலாம் பக்காவா இருக்கு. மாறனுக்கு இந்த சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணா போதும். இதை கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, டேய் சூப்பர்டா, கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி, சர்ப்ரைஸ்க்கான எல்லா ஐடியாவையும் நான் பண்ணிடுறேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாருடா, அதுக்கு வீட்டுல யாருமே இருக்க கூடாதே, எல்லாரையும் எங்க அனுப்புறது? அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஐடியா. இங்க பாருங்க, எல்லாரையும் கோயிலுக்கு அனுப்பிடலாம். மாற வந்துட்டு ரிலீஸ் ஆயிட்டான் அப்படிங்கறதுக்காக ஒரு கோயிலுக்கு அனுப்பிடலாம் எல்லாரையும். வீட்டுல நம்ம வந்துட்டு பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். மாறன் அவசர அவசரமா வீட்டுக்கு கூப்பிட்டா வரப்போறான். அப்புறம் அவங்கிட்ட வீராவை ப்ரொபோஸ் பண்ண சொல்ல போறோம். இதை கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, டேய் என்னடா
இவ்வளவு சூப்பரா ஐடியாவை ரெடி பண்ற, என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை அப்படியெல்லாம் எதுவும் இல்லத்த. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, சரி ஓகே, நம்ம வீராவுக்காக இத நம்ம இன்னைக்கு ட்ரை பண்றோம். இது கேட்டதோட கார்த்தியும், ஆமா நம்ம வீராவுக்காக இத கண்டிப்பா ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வள்ளி சொல்றாங்க, சரி நான் சொன்னாதான் நம்புவாங்க, அதுவும் உன் அக்கா கண்மணி இருக்கா பாரு, அவ கண்டிப்பா விட மாட்டா, அவளையும் எப்படியாவது ஏமாத்தணும். அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா, அக்கா கண்டிப்பா விட மாட்டா, அவளை ஃபர்ஸ்ட் ஏமாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வள்ளி வந்துட்டு, சரி நான் போயிட்டு அண்ணன் கிட்ட இத பத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வள்ளி நேரா ராமச்சந்திரனை பார்த்து, அண்ணா ஒரு முக்கியமான விஷயம். ராமச்சந்திரன் கேக்குறாரு, என்ன வள்ளி சொல்லு. வள்ளி சொல்றாங்க, அண்ணா மாறன் இது மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருக்கான்னு, அவனுக்காக நம்ம வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோமா இன்னைக்கு. ராமச்சந்திரன் கேக்குறாரு, என்ன வள்ளி, என்ன திடீர்னு வேண்டுதல்? வள்ளி சொல்றாங்க, அண்ணா மாறன் ரிலீஸ் ஆனதோட கோயிலுக்கு வரேன்னு நான் தானே வேண்டிக்கிட்டேன், இது ஒண்ணும் திடீர் வேண்டுதல்லாம் கிடையாது. ராமச்சந்திரன் சொல்றாரு, சரி வள்ளி போயிட்டு வரலாமே. அப்ப வள்ளி சொல்றாங்க, அப்படியே வீட்டுல உள்ள எல்லாரும் போனா நல்லா இருக்கும். அதை கேட்டதோட ராமச்சந்திரனும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா கண்மணி எல்லாரும் வராங்க. ராகவன் கேக்குறாரு, என்னப்பா திடீர்னு எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்க, என்னாச்சு? அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருப்பா, இது மாதிரி மாறன் ரிலீஸ் ஆயிட்டான்னு வள்ளி ஏதோ கோவில்ல வேண்டுதல் வச்சிருந்தாலாம், அத விடக்கூடாதுல்ல, அதான் போயிட்டு நிறைவேற்றிட்டு வந்துடலாம். இதை கேட்டதோட ராகவனு, சரிப்பா கண்டிப்பா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இத பார்த்துட்டு கண்மணி சந்தேகப்படுறாங்க, என்ன இது குடும்பமே சேர்ந்து கிளம்புது, ஆனா வீரா மட்டும் எங்கும் கிளம்பலையே அப்படின்ட்டு சந்தேகப்படுறாங்க. எல்லாரும் சேர்ந்து நேரா கோயிலுக்கு போறாங்க. எல்லாரும் கோயிலுக்கு போனதோட கார்த்தி செம சூப்பரா எல்லாத்தையுமே ரெடி பண்றாரு. எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு நேரா வீரா கிட்ட, வீரா எல்லாமே பக்காவா ரெடி ஆயிட்டு இனிமே மாற வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னதோட வள்ளி சொல்றாங்க, நான் உடனே போன் பண்றேன் அப்படின்ட்டு நேரா மாறனுக்கு போன் பண்ணி, டேய் மாறா என்னாச்சுன்னு தெரியலடா, இது மாதிரி வீராவுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொன்னதோட மாறன் சொல்றாரு, இந்த உடனே வரட்ட அப்படின்னு வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம வள்ளியும் கார்த்தியும் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப மாறன் இங்க இருந்து வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்ததோட டக்குன்னு வெடி சத்தம் எல்லாம் கேக்குது. நிறைய கலர் தாளம் எல்லாம் வந்து விழுகுது. அப்ப நிறைய ரோஜா பூ எல்லாம் கிடக்கு. ஒரு பக்கம் வந்துட்டு ப்ரொபோசல் பேரும் இருக்கு. இத பார்த்ததோட நம்ம மாறன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப நம்ம வீரா நேரா மாறனை நோக்கி நடந்து வராங்க. சூப்பரான சாரி கட்டிக்கிட்டு மாறன் வீராவை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சோ இந்த மாதிரி நம்ம வீரா மாறனுக்கு ப்ரொபோஸ் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. மாறன் கிட்ட வீரா கண்டிப்பா லவ் ப்ரொபோஸ் பண்றதுக்கு இதை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா மாறன் கிட்ட ஓப்பனா சொல்லுவாங்க, நான் உன்னை விரும்புறேன் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.